refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ் கீஸ் ஆர் ஆர் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் ஆர் ஆர் ஆர். இந்த வைப்பு தான் சார் உங்ககிட்ட பிடிச்சதே. சொல்லுங்க சார், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. டக்கு 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 டக்கு. இவங்க ரெண்டு டீம்ஸுமே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பேர் போனவங்க. எல்எஸ்சி ஒரு பக்கம், இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ். பட் இன்னும் ஒன்று மேட்ச் சரியாகலன்னு அவர் வந்து வீட்டுக்கு கிளம்புனாரு. மும்பை இந்தியன்ஸ் ஓனர் இவர் டீமே வந்து ஆரம்பத்துல வீட்டுக்கு கிளம்புனாரு. அவர் கிரௌட கிளம்புனாரு, இவர் டீமை கிளம்புனாரு. அப்படி எனக்கு என்ன இவ்வளவு சிக்ஸ் வந்துன்னே இருக்கு. ரெண்டு பேருக்குள்ளேயே போலிங் டீம், ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி, யார் கேவலமா போலிங் போடுறதுன்ட்டு. ரெண்டு செட் ஆஃப் போலர்ஸ், மும்பை போலர்ஸும் சரி எல்எஸ்சி, யார் ரொம்ப கேவலமா போடுறது. அதாவது ஒரு சிங்கிங் கான்டெஸ்ட், சுமார் சிங்கர் கான்டெஸ்ட் அப்படின்னு ஒரு நடத்தி இருக்கிறதுலயே ரொம்ப சுமாரா கேவலமா யார் பாடுறாங்க அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் நடத்தினா எப்படி இருக்கும். அதனால அச்சுலேயே இருக்காங்க சிக்ஸ், யாருமே கத்தேற்பட்டதா தெரியல. ஸோ முதல்ல எல்எஸ்டி வந்து செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. மும்பை போறச்சு செத்த பாம்பே அடிக்கிறாங்க முதல்ல இவங்க. அவங்க பதிலுக்கு செத்த கீரியே கீரினே இருக்காங்க. கட்சியில கீரி ஜெயிச்சு. இதுதான் இந்த மேட்ச். சூப்பர். நல்ல நல்ல துவக்கம் அண்ட் நல்ல எக்ஸ்பிளனேஷன். இப்படி கூட ஒன்று சொல்ல முடியும் ஒரு மேட்ச் பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். சார், எம்ஐ வர்சஸ் எல்எஸ்டிங்கும் போது நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு டீமுக்குமே அந்த பேட்டிங் ஸ்ட்ரென்த் இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரா வெளியே தெரிய வந்துச்சு. அண்ட் தட் டூ நம்மளுடைய வான்கடே ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் வந்து பேட்டிங் ரன்ஸுக்கு பஞ்சமே கிடையாது அப்படின்றது வந்து இன்னைக்கு மேட்ச்ல ஒன்ஸ் மோர் டைம் ப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ பட் மெயின்லி எனக்கு என்னன்னா சார், நான் கேட்கணும்னு நினைச்சது இன்னைக்கு மேட்சை பத்தி மட்டுமே அப்படி கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, நிக்கலஸ் புரான் இவரை பத்தி உங்ககிட்ட நான் பேசாம இன்னைக்கு போகவே முடியாது. பிகாஸ் ஒன் ஆஃப் யோர் வெரி பர்சனல் ஃபேவரட்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் நீங்க மண்டையில யோசிச்சிட்டே இருப்பீங்க, என்னடா இது என்னடா இது அப்படின்னு. அவரோட நீங்க ஜாஸ்தியாக யோசிப்பீங்க. குத்தா இன்னைக்கு ஒரு கம்பேக்கு, சரியான இன்னிங்ஸ் சார். இன்னைக்கு நிக்கலஸ் புரான் வரும்போது நான் வேண்டிக்கிறேன், தயவுசெய்து மாறத்தான். நான் உன்னை ஆரம்பத்துல இருந்து சப்போர்ட் பண்ணிருக்கேன், நீயும் விடாம என்ன கலாய்ச்சினே இருக்க. சீக்கிரம் அவுட் ஆகி நினைச்சேன். பட் வந்து நீ கிளாஸ் புரான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நிக்கலஸ் புவர் ரன் இருந்தது. அதுக்கப்புறம் நிக்கலஸ் பூடுறான், பூந்து விளாடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு கேம். சிக்ஸ் சிக்ஸா இல்ல, அப்படியே கிரவுண்ட்ல அத்தனை பேர் மேலேயே பார்த்துருக்காங்க. வானத்தை போல வானமே இல்லை மாதிரி மேலேயே பார்த்துருக்காங்க. பட் அங்க வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவர் ராபர்ட் பவுண்டர் ஒருத்தர் இருக்கார் இந்த மும்பை டீம்ல. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை சொல்லுங்க. யாருக்கா பேட்ல சரியா பால் படலையா, நோ ப்ராப்ளம், நீங்க வாங்க நான் போடுறேன், நீங்க பாருங்க என்ன அறிக்கை பாருங்க. நான் வந்து அதான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு கண்டிஷன், நான் 4 கொடுக்க மாட்டேன், 6 மட்டும்தான் கொடுப்பேன். வந்து நீ வர வேண்டியது நீங்க அடிச்சுட்டு போயினே இருங்க. அம்பேர் இப்படி கையை தூக்கினா கீழே இறக்கவே வரலாம். 6 பால் இப்படியே வச்சிருப்பார். பில் ஜாக்சன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒன்லி 6 தான். ஆனா இவங்க விடாம அவரை பவர் பிளேல கொடுப்பாங்க அந்த டீம். அது எப்படி என்ன ரகசியம் எனக்கு தெரியல. அவர் அடிக்கிறாரு, இவரும் விடாம இன்னும் மெதுவாக தூக்கி தூக்கி நெட்ஸ்ல போடுற மாதிரி போட்டுட்டே இருக்காரு. ஃபார்ம்ல இல்லாத ஒரு நிக்கலஸ் புரான் ஃபுல் பீக் ஃபார்ம் கொண்டத பெருமை வந்து பில் ஜாக்ஸ் தனியா ஒரு ட்ரீட் கொடுப்பாரு நினைக்கிறாரு. சார், இந்த சைடு பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்ல வந்து ரிக்கல்டன் அடிச்ச அந்த அடி வந்து நிக்கலஸ் புரான் அடிச்ச அடியெல்லாம் நம்ம மறக்க வச்சுது சார். அந்த மாதிரி அது வந்து நீ வந்து என்ன ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்ச புரான்? நான் ஒரு 300 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சேங்க. சரி இந்தா வச்சுக்க, நான் ஒரு 300ல அடிக்கிறேன்ற மாதிரி ஒரு அடி. அந்த அட்டு ஓப்பனிங்கு, ஐயோ அந்த ஆல்மோஸ்ட் நீங்க இன்னொரு செஞ்சுரியும் போட்டார் சார். மறுபடியும் 2வது செஞ்சுரியா வந்திருக்கும் இந்த சீசன்ல. ஜஸ்ட் மிஸ். கரெக்ட். பட் அங்க ஒரு வில் ஜாக்ஸ் இருந்தா இங்க ஒரு 3 வில் ஜோக்ஸ் இந்த பக்கத்துல. ஆவேஷ் கான், ஷமி, அதுக்கப்புறம் சித்தார்த் எல்லாம் சார் நாங்க விதவிதமா கொடுப்போம். அவர் ஒருத்தர் தான் கொடுத்தாரு, நாங்க 3 பேர். அவர் ஒருத்தர் கொடுத்தா நாங்க 3 பேர் கொடுத்தா மாதிரி இவங்க ஒரு பக்கம் எப்படி எப்படிலாம் கேவலமா போலிங் போடணும். ஃபுல் டாஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரிக்கல்ட் வந்து ஷார்ட் பால் போட்டாலே அந்த ஃப்ரண்ட் ஃபுட்ல அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. ஏன்னா அது ஆன் த ரேஸ் ஸ்ட்ரைக்ல அப்படியே அடிக்கிறாரு, மிடில் அப்படியே அடிக்கிறாரு. அவருக்கு யாருக்காரு நாங்க போட மாட்டோம். ஆனா ஃபுல் டாஸ் அவர் ஃபுல் டாஸ் போட்டார்னா, ஷமீர் ஒரு ஃபுல் டாஸ் போட்டார்னா, யாவேஷ் கான் அவர் ஒரு ஃபுல் டாஸ், திருப்பி ஒரு பதிலுக்கு ஒரு ஃபுல் டாஸ். ஃபுல் டாஸ்லயே ஒரு பயங்கர கவாலி பாட்டு கச்சேரி போமே அந்த மாதிரி 2 பேரும் மாத்தி 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 ரன்னு. சித்தார்த் அவரு கோச்சிட்டார். அது எப்படி நீங்க நல்ல போலன்னு சொல்லுவீங்கன்னு அவரு கோச்சிக்கிறாரு. அவர் வந்து டாஸ் பண்ணிருக்காரு ஃபுல்லா ஃப்ரண்ட் ஃபுட்ல, அவுட் சைட் ஃபுல் டாஸ். விதவிதமா அவரோட ஃபோர்ட்டே பாலை பேங் பண்ணி போட்டு சிக்குன்னு உள்ள வித்தியாம வருதான். அந்த பால் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஹோட்டல்லே சொல்லிட்டார்.
அது வேணாம், நான் மீதி தான் போடணும். அவரு ஒரு பக்கம் தான் சொல்றேனே, இந்த பக்கம் ரன் கொடுக்குறது ஸ்டார்டிங் வித் நம்ம ஒரு தீபக் ஜஹர். அவரு ஒன்னு இப்ப என்ன கேட்டா பேசாம உட்காந்துருக்கிறதே பெட்டர். இந்த உள்ளுக்குள்ள பெஞ்ச் ஸ்ட்ரெங்த்துக்காக ஒரு பெஞ்ச்லயே உட்காந்துருக்காருல்ல, உட்காந்து ஏதாவது போலிங் போட்டாருன்னா இன்னும் பெட்டரா போட்டுவாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேடா போட்டுருக்காரு போலிங். அவர் ஒரு பக்கம் வந்து அவர் ஒரு 40-45 ரன். பும்ரா நான் சொன்னேன், அவருக்கு ரெஸ்ட் தேவை. அவரோட பழைய ஃபார்ம் 24 பால்ல 4 நல்ல பால் போட்டுருக்காரு. அது உல்டாவா இருக்கும். 20 நல்ல பால், 4 சுமாரான பால் இருக்கும். அதெல்லாம் போச்சு இப்போ. ஸோ அவரு அவரு ஒரு 45, இவரு ஒரு 45. இந்த கசன் ஃபார் நல்லா போடுவார், அவர் ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போடுறாரு. அவர் இது ஒரு 150 ரன் இந்த 3 பவுலர் சேர்த்து. அப்புறம் வேற யார் அந்த பாஷ் கொஞ்சம் பரவாயில்ல, அவர் வந்து ஃபுல் தேங்காய் 2 ஓவர்ல 12 தேங்காய் வச்சாரு. அத 2 தேங்காய்க்கு வந்து உடனே பலன் கிடைச்சிச்சு, கை மேல பலன். 2 விக்கெட்டு அவரை கட் பண்ணிட்டாங்க. 2 ஓவர்ல 2 for 20 ஏதோ அவரை கட் பண்ணி வேற யார் ரகு அவரை எடுத்துனா. இந்த பக்கத்துல லெகம்பேட்டு கேளு, கிரௌட்ல யாரா போடுறாங்களா கேளு, எல்லாரும் கூடி வாரி 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 2 கர்ணா, இந்த பக்கம் கர்ணா அவார்டு, அந்த பக்கம் கர்ணா அவார்டு. நாங்க குத்துனே இருப்போம், அதெல்லாம் ஆடுங்க பேட்டிங் பிராக்டிஸ். யார் யார் 6 அடிக்கணுமோ அடிச்சுங்க. அதுலயும் திலக்கு வருமா, இல்ல பாஸ்கி சொன்ன ரைட்டு, ஸ்பின்னர் வந்தா நான் அவுட் ஆயிடுவேன் அப்படின்னு அவர் அவுட் ஆயிடுவேன். தவிர சூரியகுமார் யாதவ் அந்த ஷாட் நீ எப்படி தூக்கத்துல போட்டா அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை நான் வீக்கா ஆச்சு பென்சில் அவுட் ஆகும். அவர் அதுல ஒரு சின்ன போட்டி. ரொம்ப பவுலர்ஸ் டாமினேட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அவங்களே என்கரேஜ் பண்ணுறதுல அவர் பார்க்கும். சார் இவங்க அடிச்ச அடியெல்லாம் பார்க்கும்போது சார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ரகுவன்ஷி அவுட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேவர் லைக் 160 for 5 in 12 hours. 8 ஓவர் இருக்குது. இவங்க 12 ஓவருக்கு 160 அடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ 20 ஓவர் முடியல 260 அடிப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த லாஸ்ட் 8 overs தட் டு ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் அங்கித் ஐ மீன் தட் அக்ஷத் ரகுவன்ஷி அவரோட விக்கெட் போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஸ்லம்ப். ஹிம்மத் சிங்னால வந்து கன்வெர்ட்டே பண்ண முடியல. ஐடன் மார்க்ரம் வந்து ஓடிஐ மேட்ச் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து டு ஸ்கோர் தோஸ் 70 odd runs they almost took 10 overs. ஐ மீன் 8 ஓவர், பட் அவங்களோட ஓவரால் பேட்டிங்ல சொல்றேன். பேட்டிங்ல 2 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 56-57 ஓவர் பால் பிடிச்சிட்டாங்க. பட் அடிச்ச ரன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 51 runs in a matter of 57 balls together. 13th ஓவர் நீங்க சொல்ற மாதிரி எல்எஸ்டி இருந்த ஸ்டேஜ்ல 260 அடிப்பாங்க நான் நினைச்சேன் பாயிண்ட்டுக்கு ரேட்ல. பட் அவங்க திடீர்னு போலிங், இவங்க போலிங்க சுமாரா போனோம்னா அவங்க பேட்டிங் என்ன பண்றாங்க, உங்க போலிங்கோட நான் சுமாரா பேட்டிங் ஆடுறேன்னு அவங்க ஆடுறாங்க. இவங்க அதே மாதிரி தான் போட்டுருக்காங்க. பட் இவங்க அந்த சுமார் போலிங்க நல்ல போலிங் மாதிரி காமிக்கணும் இவங்க பேட்டிங்ல அப்படின்ட்டு எல்எஸ்டி வேற மாதிரி. அதாவது இந்த கோயங்காக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிப் ஜெலுசில் போறாது, சாப்பிட்டுனே உள்ளுக்குள்ள அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா அக்ஷய பாத்திர மாதிரி ஜெலுசில வாயில போட்டு கூட விளையாடுறாங்க. அவர் பிபி ஒரு லெவல்ல வச்சுனே இருக்காங்க. அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு கன்றாவி பர்ஃபார்மன்ஸ். இந்த ஆவேஷ் கான்லாம் என்ன ஆக்சுவலா போலிங் போடுவாருன்னு எனக்கு புரியல. நானும் பார்த்து ஒரு 6-7 மேட்சா. அதுக்கப்புறம் தான் இப்ப நான் இந்த கிண்டலே பண்றேன். ஏதாவது அண்டர் ஆர்ம்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாம். அண்டர் ஆர்ம்ஸ் போடுற அம்பேத்தை கேட்டு அண்டர் ஆர்ம்ஸ் போடுறேன், அதுல அடிக்க முடியாம இருந்தா கொஞ்சம் சான்ஸ் ஒரு மெய்டன் பால் நான் போடுறேன். இல்ல கையிலேயே ஓடி வந்து காலில் போலிங் போட்டு பாக்குறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்படிலாம் ஓடி இதெல்லாம் போடுறாருல பிஷ்டாய், அந்த மாதிரி ஏதாவது போட்டு அது மாதிரி இப்படி ஷமி வந்து இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் போடுறது. டவுன் த லெக் சைடு நினைச்சா 6 அவர். ரிக்கல் சர்மா இருக்கட்டும், ரோஹித் சர்மா எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல தூக்க கலக்கத்துல மயக்கு நிலையில இருந்து நீ எழுப்பினா கூட அப்படியே எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல யாருக்கு ஃபுல் டாஸ் ஆவோ இல்ல பிச்டு பாலை தூக்கி அடிக்கிறதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட். புல்லுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அந்த 2 பாலை மாத்தி 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 அவரு வேற எதுவும் அவருக்கு ஸ்பின்ல கடைசி அவுட் ஆனார் பாத்தீங்களா, அந்த ஸ்வீப் பட்ச சித்தார்த் மனசு வந்து ஒரு நல்ல பால் போடுறாரு. அதுல ஸ்வீப் பட்ச அந்த ஹேண்டில் கிட்டப்பட்டது. அந்த மாதிரி அவுட் தான் அவர் அடிக்கடி எடுப்பார். அவர் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இறங்கி வந்து அக்கராஸ் ஆடி நிறைய அவுட் ஆவார். அது அந்த ஒரு பால்ல கான்சன்ட்ரேட் பண்ணாம அவருக்கு மாத்தி மாத்தி சம்டைம்ஸ் இந்த தேர்ட் மேல ஒரு மேட்ச் சிஎஸ்கே ரன் குத்தினேன்னாங்க. அதுக்கப்புறம் நேற்று உங்களுக்கு சொன்னேன், புக் ஷாட் புல் ஷாட்ல பிஹைண்ட் தி ஸ்கொயர் லெக் அம்பையர் அதுல ரன் கொடுத்தேன். இன்னைக்கு கவர்ஸ் ஃபுல்லா நீ கவர்ஸ் மேக்ஸிமம் இல்ல மெட்டீரியல். ஸோ அந்த மாதிரி ஸோ எஃபர்ட்டே கிடையாது. பிச்சே ஹெல்ப் பண்ணுது பேட்டர்ஸுக்கு தான் ரைட்டு. ஆனா நாங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து கண்ணில் விரல விட்டு ஆடுற மாதிரி போலிங்கே போட மாட்டோம்னு நியூ இயர் ரெசல்யூஷன் இப்போ இன்னைக்கு இந்த மே மாசத்துல. சார் ரகு அவர்கள் ஒருத்தர் தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா அவங்களுக்கு பவுலிங் போட்டு கொடுத்தாரு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அபிஷேக் சர்மா மாதிரி திடீர்னு லெட்டர்லாம் எழுதி கொண்டு வந்து கண்மணி அன்போடு காதல் நான் எழுதும்னு ஒரு லெட்டர் பேட்லாம் அவர் காட்டிட்டு இருந்தார் சார். அது என்ன கதை அது? அதெல்லாம் காமிக்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி போலிங் ஒன்று இருக்கு, அதை காமிச்சுல அதை ஒழிச்சு வச்சுன்னு
இன்னைக்கான ஒரு வீடு வந்து அதுக்கப்புறம் பயங்கர பூவெல்லாம் தூக்கி போட்டு அப்புறம் ஹெலிகாப்டர்ல நமக்கு வந்து பூ மழையெல்லாம் போய் சொல்லி ட்ரோன்லாம் நம்மளை சுத்தி டான்ஸ் எல்லாம் ஆடி பிரேக் டான்ஸ் அது எதுக்கு அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணுங்க. முதல்ல சொன்ன பேப்பரை காமிச்சு புக்கெல்லாம் காமிச்சு அதை பைண்டிங் பண்ணி லேபிள் ஒட்டி +2 கிளாஸுக்குலாம் போறது அது அப்புறம் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் நல்ல போலிங் பண்ணி போட்டு காமிங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்டா ஒரு 3 மேட்ச் பண்ணுங்க. நாங்க பெரிய புக்கு தந்து காட்டுறோம் உங்களுக்கு. ஃபுல் ஸ்கேப் A4 எல்லாம் பண்ணிடுறோம் உங்களுக்கு. ரெகுலரா பண்ணும். அதெல்லாம் புவனேஸ்வர் குமார் மாதிரி எடுத்துனே இருக்கீங்களா அப்ப பண்ணலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு சாந்தமா திருப்பி போய் போலிங் போடுறது அடுத்த வேலை இருக்கு எனக்கு திருப்பி கீழே ரொம்ப அது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செய்யும் தொழிலே தெய்வம்னு அதை முதல்ல பண்ணுங்க. இந்த சைடுல கேமரா இருக்கு நம்ம கேமரா வாட்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கிற டான்ஸ் இந்த ஹிஸ்ட்ரியானிக்ஸ் இந்த எதுவுமே வேணாம். டீமுக்கு ஜெயிச்சு கொடுங்க அது போறோம். இந்த புக்கெல்லாம் நிறைய வாய்த்த சொல்றாங்க மேனேஜ்மெண்ட் சொல்லி விஜயா ஸ்டோர்ஸ் ஒரு புக் ஸ்டோர் அதையே உங்க பேர்ல எழுதி வச்சு சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் கிரீடர் சார் ரோஹித் சர்மாவுடைய கம்பேக் மேட்ச் இன்னைக்கு எப்படா வருவார்னு ரோஹித் சர்மாவுக்கு ஒரு சைடு வெயிட்டிங், சிஎஸ்கேல மகேந்திர சிங் தோனிக்கு வெயிட்டிங். பட் இவர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இப்படி வந்த மேட்சே இப்படி ஒரு லாங்கர் இன்னிங்ஸ் வேற மாதிரி சார். அவருக்கு வந்து இல்ல அந்த பவர்ஃபுல்லா அடிச்சுதான் என்னோட டாமினன்ஸை காமிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது ரோஹித் சர்மாக்கு. நீங்க எந்த இடத்துல போட்டா ரோஹித் சர்மா அந்த இடத்துல கிளைட் பண்ணி அந்த கம்ப்ளீட்டா தெரியும் எந்த இடத்துல கேப் இருக்கு அதுல பியூட்டிஃபுல்லா ரன் ஸ்கோர் பண்ணினே இருப்பாரு. அவருடைய பேட்டிங் வந்து அவர் ரன் அடிக்காத கூட போரே அடிக்காது பாஸ். இந்த டிஸ்கிரிப்ஷன் எவ்வளவு பேர் கொடுக்க முடியும்? அதுதான் ரோஹித் சர்மாவுடைய பேட்டிங். அவரு ஒன்னு அடிப்பாரு இல்ல ஒரு அடிப்பாரு வேஸ்ட் பண்ணவே மாட்டார். அதனால ரோஹித் சர்மா இஸ் அ டிலைட் எஸ்பெஷலி ஆஃப் சைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் அவர் ஆடுறது பிளஸ் அந்த டக்குன்னு புல்லு ஃபிளிக் அடிச்சு 6 அடிக்கிறது இட் வில் பி டிலைட். ரொம்ப அட்ராக்டிவ். லெஃப்ட் ஹேண்டருக்கு இருக்கிற கிரேஸ் ரோஹித் சர்மாவுக்கு இருக்கும் எப்பயுமே ஆஸ் அ ரைட் ஹேண்டர். ஸோ அவரு எப்பயுமே ப்ரூவ் பண்ணினே இருப்பார். அவர் ரொம்ப டவுட்டே கிடையாது. அவர் வந்து இது ஆல்வேஸ் ட்ரீட் ரியாய். சார் இன்னைக்கு இந்த மேட்ச்ல வந்து நம்மளுடைய நமந்தீர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேமியோ நல்லா ஆடினார் சார். டுவர்ட்ஸ் த சேஸ்ல வந்து எண்ட் ஆஃப் த சேஸ்ல ஒரு நல்ல இது இருந்துச்சு. அவரோட இம்பாக்ட் நம்மளால பார்க்க முடிஞ்சது. பட் என்னன்னா சார் ஒரு சைட்ல நமந்தீர் பாத்தீங்க எல்லாம் தான் போடுறான் பவுலிங் பேட்டிங் ஆல்ரவுண்டரா நீ சரி ஓகே நான் அவனை எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நமந்தீரை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு என்னமோ அவரை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா இவங்க யூட்டிலைஸ் பண்ணலாமோன்னு எனக்கு தோணுது சார். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ மைட் பி ராங். பட் எனக்கு என்னமோ அவரை வந்து ஒரு அண்டர் யூட்டிலைஸ் பண்றாங்க நமந்தீர்ன்ற மாதிரி ஐ ஃபீல் சப்போஸ். இல்ல நமந்தீரை வந்து பிரமாதமா நல்லாவே கொடுத்துருக்காங்க பாஸ் சான்ஸ். அவர் நல்ல சான்ஸ் கொடுக்குறாங்க. பட் அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணணும். ஐ ஆல்வேஸ் யூஸ் டு ரேட் ஹிம் ஆன் பார் வித் சூரியகுமார் யாதவ். பட் அவர் இனிஷியலா ஒரு 20 ரன்ஸ் பிரமாதமா அடிக்கிறார் பாஸ். ஐ திங்க் ஹி கெட்ஸ் கேரிட் அவே அதோட நினைக்கிறேன். ஏன்னா 20 இருக்காரு எப்பவுமே இந்த பேப்பர் ஸ்கோருக்கு ஆகிற மாதிரி. இப்போ லேட்டஸ்டா ஒரு கிளான்ஸ் ஒன்று பார்த்து அந்த பக்கம் ரோஹித் சர்மா கிட்ட சிரிச்சு பேசியிருக்காரு நம்ம இவரு LSG ஓனர். என்னன்னு தெரியல விஷயம் தெரியல. நாளைக்கு தான் நியூஸ்ல பார்க்கணும். ஆச்சரியமா இருக்கு சிரிச்சு பேசுறாரு. மீ ஆச்சரியமா இருக்கு. நீங்க கேட்பீங்களே ரிஃப்ரெஷிங் மூமெண்ட். இல்ல கிரிக்கெட்ல ரொம்ப தெரியல ஒண்ணு தெரிஞ்சது நம்ம நிகழது போறான் பாம்பு வந்து எனக்கு குஷியா இருந்தது. இது மாதிரி அடுத்த மேட்ச் ஒரு டஃப் போலிங் அடிச்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்ணு குளிர்ச்சியா இருக்கும் பாக்குறதுக்கு. அதை தவிர இப்ப அவரு வந்து இன்னைக்கு அவர் வந்து இந்த மேட்சுக்கு அப்புறம் அவர் சிரிச்சது வந்து அந்த பாட்டு மாதிரியா சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அந்த மாதிரி ஏதாவது பண்றாரான்னு தெரியல. கோயங்கா. ஸோ அது ஒரு பக்கம் ஒரு ஓடி இருந்தது. எஸ் சார் இன்னைக்கு இந்த மேட்சுக்கு ரேட்டிங் அப்படின்னா அவுட் ஆஃப் 5 என்ன கொடுப்பீங்க சார்? ஓகே இதுல வந்து நிறைய கிரௌடுக்கு என்டர்டைன்மெண்ட் இருந்தது நோ டவுட் அபவுட் இட். பட் நோ த்ரில் இன் த மேட்ச் அஸ் சச் பிகாஸ் போலிங் வந்து அப்படி சப்ஸ்டாண்டர்ட். பேட்டிங் வந்து நெட்ஸ் இல்லையே தவிர நெட் ப்ராக்டிஸ் மாதிரி ஆடிட்டு மேட்ச். ஸோ 3.75 தான். எங்கேயான ஒரு த்ரில் இருக்கணும்ல. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் மேட்ச் அந்த பக்கத்துல இந்த பக்கம் வருதுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது இந்த மேட்ச்ல. அதனாலதான் ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸோ ஜஸ்ட் பி கண்டென்ட் வித் 3.75. சார் பட் போரே அடிக்காம இருக்கிற மாதிரி வந்து இன்னைக்கு காலையில 8 மணிலேருந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு சார் தமிழ்நாட்டில். தோ வி ஆர் ஹேண்ட்லிங் வீடியோஸ் ரிலேட்டட் டு கிரிக்கெட் சில விஷயங்கள் அப்படியே அதோடைய நியூவான்சஸையும் இதோட நியூவான்சஸ்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது நம்ம ரொம்ப பெரிய ஒரு சிமிலாரிட்டி ஃபீல் ஆகும் சம்டைம்ஸ். அதனால உங்ககிட்ட கேட்குறேன் ஹவ் டு யூ ஃபீல்? இப்போ வந்து நீங்க விஜய்க்கு தான் வரீங்க விஷயம். எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் அவர். ஏன்னா என் முதல் படம் அவரோட தான் நினைச்சேன். என் முதல் சீன் அவரோட தான். யூத்ல 10 சீன் அவரோட தான். அண்ட் எனக்கு அவர்கிட்ட நான் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் ஐ டோன்ட் டேக் சைட்ஸ். நான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஒரு இண்டிவிஜுவலா நான் பாராட்டுவேன் இந்த கெப்பாசிட்டி. தோனி எப்படி வந்து நீங்க என்னோட ஸ்ட்ரோக்ஸ் என்னோட டெக்னிக்கல்லாம் மீதி பேர் மாதிரிலாம் இல்லை. எனக்கு 100 செஞ்சுரிலாம் கிடையாது. பட் நான் வந்தேன்னா கிரௌட் எழுந்து நிற்கும்.
அதுக்கு வந்து பிகாஸ் நான் ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு ஒன்று பண்றதில்ல. அந்த டெசிபல் சவுண்டு, அதே டெசிபல் சவுண்ட் இவருக்கு வருது விஜய். அவரை வந்து என்னைக்குமே கண்டினியூஸா 25 வருஷமா வந்து சிஎஸ்கே கிரிக்கெட் மாதிரியே இருக்காருன்னு வேணும். அவர் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ரொம்ப ஆட மாட்டார். பட் அவர் பார்த்தா சிஎஸ்கே கிரிக்கெட்டோட ஃபீல் வந்துட்டே இருக்கும். அந்த ட்ரிம்மா இருக்கிறது ஒரு லெவல்லே ஆடி இல்லாம அது ஒரு புரியுதா? இங்க நான் எங்க நான் மிரண்டேன் இன்னைக்குன்னா, ஒன் ஆஃப் தி மிரக்கிள்ஸ் இது. ஹி இஸ் இன் அ டிஃபரெண்ட் ஃபீல்டு. அவரு 33 டிகேட்ஸா வேற ஒரு ஃபீல்டு இருக்காரு. இப்ப ஸ்டெப் இன் பண்றது சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டுக்குள்ள வராது. தன்னுடைய பீக் கரியர்ல லைக் ஆஸ்திரேலியன் சே யூ குவிட் த சினாரியோ வென் யூ ஆஸ்க்ட் வை நாட், வென் யூ ஆஸ்க்ட் வை நாட்ன்ற மாதிரி. அப்படிலாம் எதுவுமே இல்லை. வை யூ வாண்ட் டு குவிட்னு கேட்கிற ஸ்டேஜ்ல தான் வராரு சினி ஃபீல்ட்ல இருந்து. எத்தனையோ பேர் டிசப்பாயிண்ட். அப்ப இந்த ஃபீல்டுக்கு வராரு. இந்த ஃபீல்ட்ல வந்து டெபு அட்டெம்ப்ட்ல இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து சிஎம் ஆ போறாருன்னு பேசிட்டு இருக்காங்கன்னா, இது சம்திங் லைக் எம்எஸ் தோனி போய் ஒரு படம் நடிச்சு, தமிழ் படம் நடிச்சு முதல் படத்துல நேஷனல் அவார்டு வாங்குற மாதிரி பாஸ் இது. இது எவ்வளவு பெரிய ரெக்கார்டு இது. ஸோ ஐ வாஸ் டோட்டலி ஃபிளாபர்காஸ்டட். இந்த மாதிரி ஒருத்தர் அப்பா இது வேற லெவல் பாஸ் இது. பாஸ் மார்க் ராங் வாரான்னு கிண்டல் வச்சிருந்தவங்க போய் மாஸ் மார்க் வாங்கிட்டாரு வேற ஒரு ஃபீல்டுல, தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஃபீல்டுல போயிட்டு. இதெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு ஜெம்ஸ் இதெல்லாம். இதை கிரிக்கெட்டுக்கு எப்படி தோனி நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறீங்களா இன்ஸ்பிரேஷனுக்கு? எனக்கு டேலண்ட் இருக்கோ, இல்லையோ எனக்கு ஹைட் இருக்கோ, எனக்கு லுக்ஸ் இருக்கோ, அதெல்லாம் வேணாம். எனக்கு பிரெயின்ஸ் இருக்கெல்லாம் வேணாம். இஃப் ஐ டிசைட் டு டூ சம்திங் ஐ வில் டூ இட்னா அது கான்பிடன்ஸ். கான்பிடன்ஸ் இஸ் யுவர் பெஸ்ட் டேலண்ட்னு தோனி காமிக்கிறார்ல. இது அடுத்த தோனி, இந்த அடுத்தது பொலிட்டிக்கல் தோனி இருக்காரு. இவரும் அதே ஒன்று காமிச்சாரு. முதல்ல ரீகாலிங் ஒன் ஸ்மால் ஃபிளாஷ்பேக் ஃபார் விஜய் ஃபேன்ஸ். முதல்ல யூத்ல நடிச்ச போது நான் வந்து அவருடைய வண்டிக்கு வெளியில நின்றேன். அவர் உள்ளுக்குள்ள இருந்தாரு. செம்ம க்ரௌட் அவரை பாக்குறதுக்கு. நான் அவர் பார்த்தது இல்லை. வெளில வரும்போது என்ன உள்ள கூப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்து நீங்க எங்கேயே இருக்கேன்ட்டு போனேன். நான் போயிட்டு வரேன்ட்டு வந்தார். வந்த உடனே அப்புறம் நீங்க தமிழன் பாத்தீங்களான்னு கேட்டோம். நான் பார்த்தேன் சார். நான் ஃப்ராங்கா சொல்லாமா என் வியூ சார்? கண்டிப்பா சொல்லல சார். இல்ல நல்லா இருந்தது. நீங்க சிவிக் இஷ்யூஸ் எல்லாம் டீல் பண்றீங்க, ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் ஊர்ல நீங்க பண்றீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஒண்ணு ரொம்ப பிரீச்சியா இருந்தது, ஏதோ ஒரு லெக்சர் அடிக்கிற மாதிரி இருந்தது. கதையம்சத்தோடு இருந்தா நல்லா இருக்கும், தப்பா நினைச்சுக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்ல சார், என் கூட ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்க கடப்பாறையை வச்சு சுத்துவாங்க. நான் எது பண்ணாலும் நீங்க என்ன வேணா சொல்லலாம். நீங்க பேசுறத பார்த்தா நீங்களே சிஎம் ஆயிடுவீங்க போல இருக்கேன்னு ஜோக் ஆச்சு. அந்த ஜோக் இன்னைக்கு ஃபேக்ட் ஆயிடுச்சு. அவருக்கு ஞாபகம் தெரியாது. ஆனா எனக்கு சொன்னேன். எனிவே கங்க்ராட்ஸ். நமக்கு என்ன கான்பிடன்ஸோட யார் வந்தாலுமே அவங்க நல்லது பண்றாங்கன்னா, தோனி கிரிக்கெட்ல பண்ணலாம், இவர் வந்து கவர்னன்ஸ்ல பண்ணலாம், யார் பண்ணாலுமே நமக்கு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப். ஆல்ரைட், டெஃபினெட்லி சார். நிறைய சூப்பரான விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். நாளைக்கு மேட்ச்சில் திரும்ப நம்ம சந்திப்போம். தட் இஸ் சிஎஸ்கே மேட்ச் நாளைக்கு டிசி கூட. வில் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவ் தட் கோஸ். கரெக்ட். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு என்ன சர்ப்ரைசஸ்ன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு டாப் கிளாஸ் சர்ப்ரைஸ் எல்லாருமே ஒன்று பார்த்தீங்க. யாரு சிஎம் அப்படின்னு ஒன்று, நான் தான். அது அஜய் சிஎம் அப்படிங்கிறத சூப்பராக ஒருத்தர் காமிச்சாரு. அது நீங்க எங்கேயும் ஓட்டார். நாளை மறுபடியும் சந்திக்கிறோம். Our favorite RRR. Meriba Paneer Soda. I trust Meriba.